ஒரு குட்டி கதை கேட்கலாமா? காற்று இல்லாத இடம். விண்ணிலும் மண்ணிலும் கடலிலும் காடுகளிலும் மலைமுகிட்டிலும் எல்லா இடங்களிலும் பரவி வீசும் காற்று மிக மிக பெருமை கொண்டது. நான் புகாத இடம் இல்லை என எண்ணி கர்வம் வேறு கொண்டது. ஆனாலும் காற்றுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஒருவேளை நான் இல்லாத புகாத இடம் எங்கேயாகிலும் இருக்குமோ என எண்ணியதுதான் தாமதம். ஒருவரை விடவில்லையே காற்று, பார்த்தவரையெல்லாம் கேட்க ஆரம்பித்தது. கடைசியில் உலகத்தை நித்தமும் வலம் வருகின்ற நாதமுனிவரை விசாரித்தது. எப்படியும் உண்மை தெரிந்துவிடும் என்ற எண்ணத்தில் காற்று நம்பிக்கையோடு இருந்தது. நம்பிக்கையை நாரத முனிவர் வீணடிக்க விரும்பவில்லை. உடனே காற்றினிடத்தில், உண்மையிலேயே காற்றே, நீ எங்கும் சூழ்ந்திருக்கிறாய். அப்படி இருந்தும் காற்றே, நீ புகாத இடங்களும் இருக்கிறது. அப்படியா? நாரதரே, சீக்கிரம் சொல்லுங்கள், துரிதப்படுத்தியது காற்று. நாதமுனியும் தாமதிக்காமல், காற்றே, உயிரில்லாத பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் முதலிய உடலுக்குள் நீ இருக்க மாட்டாய்.